டெஸ்லாவோட சிஇஓ எலான் மஸ்க் வர ஏப்ரல் 22ஆம் தேதி இந்தியா வர்றார். இவர் இந்தியா வர்றதால நம்ம எல்லாருக்குமே ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைக்க போகுது. இவர் இந்தியா வர்றதுக்கான மெயின் ரீசன் டெஸ்லாவோட இவி வெஹிக்கிள்ஸ்க்கான இண்டஸ்ட்ரீஸை இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணுன்றது தான். அதோடு சேர்த்து இவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட்னு சொல்லக்கூடிய ஸ்பேஸ் எக்ஸோட ஸ்டார்லிங்க் இன்டர்நெட் சர்வீஸையும் இந்தியாவில் லான்ச் பண்ணணுன்றது இவரோட ட்ரீம். ஆக்சுவலி ஸ்டார்லிங்க் அப்படின்றது ஒரு இன்டர்நெட் சர்வீஸ். இந்த இன்டர்நெட் சர்வீஸ் மற்ற இன்டர்நெட் சர்வீஸை விட ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டை நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஸ்டார்லிங்க் அப்படின்றது ஸ்பேஸ் எக்ஸோட சேட்டலைட்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்டர்நெட் சர்வீஸ். ஸ்பேஸ் எக்ஸ் அவங்களோட சேட்டலைட்ஸ் எல்லாத்தையுமே ஏர்த்லேருந்து லோ ஆர்பிட்டல் ரேஞ்சிலே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏர்த்லேருந்து 550 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கிறதால இந்த ஸ்டார்லிங்க் நமக்கு ஹை ஸ்பீட் இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுது. இதில் நமக்கு ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கிடைக்கிறது இல்லாமல் நம்ம இந்தியாவில் எந்த ரிமோட் வில்லேஜில் இருந்தாலுமே அங்கேயுமே நமக்கு ஹை ஸ்பீட் இன்டர்நெட் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கிடைக்குது. ஸோ இதுக்கும் மற்ற இன்டர்நெட் சர்வீஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா